ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அந்த அரைச்சிறைச்சி இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டுட்டு, ஒரு பெரிய கேரட் சீவி போடணுன்னு ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் சீவி போட்டுட்டு, அது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, நாங்கள் ஒரு அரை மணத்தியாலம் வச்சோம்னு சொன்னால் அந்த உப்பெல்லாம் படிவாக ஊறி வரும். மறந்துட்டேன்னு தெரியல, உப்பு போட்டேன்னு சொன்னால் அந்த உப்பு போடுங்க கட்டாயம் என்ன, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணத்தியாலத்தில் நாங்கள் அதை நல்ல வடிவாக உருட்டி ஒரு பேனில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் பொரிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு, இப்போ நான் எடுக்கிற மாதிரி அந்த கையில் எடுத்து உருட்டிட்டு கொஞ்சம் தட்டி ஆக்கிட்டு அடுப்பை ஒரு அளவான சூட்டில் விடுங்க. என்னென்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு இறைச்சி பிறகு அவியாது. நாங்கள் அடுப்பை கூட்டி விட்டோம்னு சொன்னால் வெளியில் நல்லா இது சூடாகி பொரிஞ்ச மாதிரி வரும், உள்ளுக்கு பச்சையாக இருக்கும். இப்போ அதால் அடுப்பை நல்லா குறைச்சி வைங்க. வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இப்படி செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாக்குன்னு அந்த கேரட், உருளைக்கிழங்கு, மிரக்கறிகள் சாப்பிடாட்டி அப்போ இந்த இறைச்சியல் செய்யக்க இப்படியான மிரக்கறிகள் அதுக்கு சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டு செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவினா. அப்படியே வாங்க. நான் இன்றைக்கு படித்ததில் பிடித்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவம் என்று சொல்கிறேன், வாசிக்கிறேன், பிடிச்சிருந்தா கேளுங்கோ. என்னென்னு சொன்னால், சோர்வடைந்து விடாதே, வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும். இன்றைய நிலைமையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே, காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாய் இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போகிறான் என்று நம்பிக்கையுடன் இரு. எப்போதுமே உனக்கு முன்னால் போகிறவர்களை பற்றி யோசிக்கிறாயே தவிர பின்னாடி வருபவர்களை பற்றி ஒரு நிமிடம் நீ யோசித்தால் எல்லாமே நல்லாத்தான் நடக்கும். நல்லா இருக்குதானே? என்ன இந்த கருத்து பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கேளுங்கோ, பிடிச்சிருக்காட்டி என்ன சமைச்சு நான்ன்றதை பாருங்கோ. அந்த சொல்லியிருந்தேன் தானே, அந்த அரைச்சிறைச்சி அந்த மீட் போல் செய்கிறது, அப்படி நீங்கள் அதை செய்யக்க முட்டை போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நான் வந்து முட்டை போடையில் முட்டை போட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் முட்டையும் போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கோ. வீட்டில் இருக்க குட்டிகளுக்கும் செய்து கொடுங்க. ஓகேவா எல்லாருக்கும்?